ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 25. பகவான் சர்வ பூதானாம் அத்தியக்ஷோ வஸ்திதோ குஹாம் வேதஹி அப்ரதித்தேன் பிரக்ஞானேன் சிகீர்ஷிதம். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், எம்பெருமானே, தாங்கள் அனைத்து ஜீவராசிகளில் இதயத்திலும் பரம வழிகாட்டியாக அமர்ந்திருக்கிறீர்கள். இதனால் உங்களது சிறந்த மதிநுட்பத்தின் மூலமாக ஜீவராசிகளின் எல்லா முயற்சிகளை பற்றியும் எவ்வித இடையூறுமின்றி நீங்கள் அறிகிறீர்கள். பொருளுரை. பகவான் அனைவருடைய இதயத்திலும் சாட்சியாக அமர்ந்திருக்கிறார் என்பதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. இதனால் அவரே உத்தரவிடும் பரம வழிகாட்டி ஆவார். செயலின் பலன்களை அனுபவிப்பவர் வழிகாட்டி அல்ல. ஏனெனில் பகவானின் உத்தரவு இல்லாமல் ஒருவரும் அனுபவிக்க முடியாது. உதாரணமாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் தடை விதிக்கப்பட்ட ஓரிடத்தில் குடிப்பதற்கு நிர்வாகியிடம் மனு செய்கிறான். நிர்வாகியும் அவனுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மதுவை மட்டுமே அருந்த வேண்டும் என்ற விதியுடன் அவனை அனுமதிக்கிறார். அதை போலவே ஜட உலகம் முழுதும் குடிப்பழக்கம் உள்ளவர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவனுடைய மனதில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. தங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டுமென்று ஒவ்வொருவரும் தீவிர விருப்பம் கொண்டுள்ளனர். தந்தை மகனிடம் அன்பு கொண்டிருப்பதைப் போல் சர்வ வல்லமை பொருந்திய பகவான் ஜீவராசிகளிடம் உள்ள அன்பினால் அவர்களின் குழந்தைத்தனமான திருப்திக்காக அவர்களுடைய ஆசைகளை கொண்டுள்ள ஜீவராசி உண்மையில் அனுபவிப்பவன் அல்ல. உடலின் சலன சித்தத்திற்கு அவன் தேவையில்லாமல் சேவையாற்றுகிறான். குடிகாரன் குடிப்பதால் எந்த நன்மையையும் அடைவதில்லை. ஆனால் குடிப்பழக்கத்திற்கு அவன் அடிமையாகிவிட்டதுடன் அதிலிருந்து விடுபட அவன் விரும்பாததால் கருணாமூர்த்தியான பகவான் அத்தகைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வசதிகளை அவனுக்கு அளிக்கிறார். ஒருவன் ஆசையற்றவனாக ஆக வேண்டும் என்று அருவவாதிகள் சிபாரிசு செய்கின்றனர். மற்றும் சிலர் ஆசைகளை முற்றிலும் ஒழித்துவிட சிபாரிசு செய்கின்றனர். அது சாத்தியமல்ல. ஆசைப்படுவதே உயிரின் அடையாளமாகையால் ஆசைகளில் முற்றிலும் ஒழித்துவிட ஒருவராலும் முடியாது. ஆசைகள் இல்லையெனில் ஜீவராசி ஒருவன் இறந்து விட்டவனாவான். ஆனால் அவன் இறந்து விடவில்லை. எனவே உயிர்வாழ் சூழ்நிலைகளும் ஆசைகள் இணைந்தே செயல்படுகின்றன. ஜீவராசிகள் பௌதிக ஆசைகளை துறந்து பகவானின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் ஒத்துழைக்க வேண்டும். அதுவே பகவத்கீதையின் முடிவான உபதேசமாகும். இக்கருத்திற்கு பிரம்மதேவர் உடன்பட்டார். இதனால் காலியாக உள்ள பிரபஞ்சத்தில் சந்ததிகளை படைக்கும் பொறுப்புள்ள பதவி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே பகவானுடனான ஒற்றுமை என்பது தனது ஆசைகளை பரமபுருஷரின் ஆசைகளோடு பொருந்துமாறு இணைப்பதாகும். இது ஆசைகளின் பூரணத்துவத்திற்கு வழியமைக்கிறது. அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ள பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் மனதிலும் உள்ள எண்ணங்களை அறிவார். அவருக்கு தெரியாமல் யாரும் எதையுமே செய்ய முடியாது. பகவான் தனது பரமான மதிநுட்பத்தினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பையும் அவற்றிற்குரிய பலன்களையும் அளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.